நம்ம சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம ஏன் இவ்வளோ டைம் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோன்னு கூட நம்ம யோசிக்கலாம். சப்ளிமெண்ட் அப்படின்றது நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, டு கிவ் அ கான்சன்ட்ரேட்டட் ஒரு ஐட்டத்தை வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒரு சின்ன ஃபார்மில் கொடுக்குறது தான் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். சப்ளிமெண்ட் மேபி தேவை, பட் மேல் இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இவ்வளோ மெடிசன்ஸ் நம்ம எழுதுறோம்னாலும் சப்ளிமெண்டோட ரோல் வந்து இஸ் 10 to 20%. இன்ஃபேக்ட் நம்மளோட மெடிக்கல் சயின்ஸில் அதுக்கு பேரே வந்து எம்பரிக் மெடிக்கல் தெரப்பி தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரியலாக இது வேலை செய்யுமான்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு 10 to 20% எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்காக 10 மில்லியன் இது உடனே 20 மில்லியன் கவுண்ட் ஆகிடாது. அதில் எக்ஸாக்டாக என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஹார்மோன் குறைபாடு இருக்குது, இல்லை ஒரு ஆப்ரேஷன் வேரிகோசில் இருக்குது, இதெல்லாம் வந்து கரெக்டிவ் ஃபேக்டர்ஸ். ஆனால் ஆன்டி ஆக்சிடென்ட் இஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக வேணால் ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாமே தவிர அதை மட்டும் நினச்சிக்கிட்டு நான் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் எடுத்துக்கிறேன், பட் ஐ வில் கண்டினியூ டு டூ த சேம் திங்ஸ் இன் மை லைஃப். ஐ வில் ஸ்மோக், ஐ வில் ட்ரிங்க், ஆர் ஐ வில் நாட் எக்ஸசைஸ். தட் இஸ் நாட் த ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் இஸ் யூ டூ எவ்ரிதிங். In addition, you take the sperm supplements because that is also proven to improve the factors. But அது மட்டுமே ட்ரீட்மெண்ட் இல்லை, அது இல்லாமல் கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுலேயும் காஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, சீப் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிம்பிள் விட்டமின் சி ஆல்சோ இஸ் அ ஹெல்த் சப்ளிமெண்ட். பட் நம்ம வந்து எழுதும்போதே மெனி பீப்புள் நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு 3000 வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. த ரீசன் பீயிங் தட் இஸ் மோர் காஸ்ட்லியர். இஸ் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல்? மேபி எஸ், பட் டு அ சர்டன் லெவல். அந்த சர்டன் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம்.